இந்த ஊரில் பணம்லாம் வாங்குறாங்களா? வாங்குறவங்களாம் கை தூக்குங்க பார்க்கும். வைக்கப்படாமல் கை தூக்கு. மாதம் 1000 ரூபாய் வாங்குகின்றார்கள். அதே போல் இது வந்து கடந்த ஆட்சியில் கொடுத்தாங்களா? கடந்த ஆட்சியை கொடுத்தாங்களா? இப்போ எடப்பாடி சொல்றாரு என்ன கொடுத்தாங்க, என்னத்தை செஞ்சாங்க. நாங்கள் பாட்டாளி கட்சி தலைவர் ஒருத்தர் சின்னையா இருக்காரு. அவரு கூட துப்புற என்ன செஞ்சாரு காரி தூக்குறாரு. இந்த மு.க. ஸ்டாலின் என்ன செஞ்சாருன்னு காரி தூக்குறாரு. இது இப்போ பாட்டாளி அன்புமணி கொடுத்தாரா? அன்புமணி என்ன செய்வார்? அன்புமணி போராடுவார். இப்போ உரிமையை மீட்கின்றது அப்பா கிட்டேருந்து கட்சியை மீட்க வேண்டும் என்று இப்போ வேற கட்சியில் அதிமுக கலைஞர்கிட்டேருந்து கட்சியை மீட்கிறதில்ல, மு.க. ஸ்டாலின்கிட்டேருந்து கட்சியை மீட்கிறது இல்லை. அப்பா கிட்டேருந்து கட்சியை மீட்கிறதுக்கு நடப்பயணம் பண்ணுறார், வேற ஒன்றும் கிடையாது. அவர் சொல்கிறா இந்த ஆட்சியில் என்ன சாதனை இருக்குது. இப்போ 1000 பேர் கொடுக்குறோம் வாங்குறாங்கன்னு சொல்லி கை தூக்குறாங்க. கை தூக்குங்கம்மா, பணம் வாங்குற கை நல்லா தைரியமாக தூக்கு. வெக்கப்பட பாரியா ரிப்போர்ட்டர்ஸ் பாருங்க எவ்வளோ பேர் தூக்குறாங்க. அது இந்த ஆட்சியில் கொடுக்கின்ற பணம் இந்த ஆட்சியில் வாங்குகிறோம் என்று மனதார சொல்லுகிறாங்க. இது சின்னையாவுக்கு உரைக்க வேண்டும். சின்னையாவுக்கு உரைக்க வேண்டும். நாங்கள் சொன்னால் இப்போ என்னன்னு சொல்ல போனால் இந்த ஆட்சியில் தானதான் இப்போ நாங்கள் அடி வச்ச போது தான் இந்த ஊரில் லட்சாதிபதி இருந்தாலும் இப்போ கோடீஸ்வரன் ஆகிட்டீங்க இல்லையா? கோடீஸ்வரன் ஆகிட்டீங்க இல்லையா? வைக்கல. இப்போ நீ எவ்வளோ இப்போ நீ எத்தனை ஏக்கர் வச்சுருக்க? 15 ஏக்கர். இப்போ எவ்வளோ கோடீஸ்வரன் ஆகிட்டப்ப சொல்லி உனக்கு எவ்வளோ சொத்து மதிப்பு சொல்லு. இப்போ பேசாத. அப்போ 15 ஏக்கர் 5 கோடி கொடுத்துலையா? வாங்க கொடுத்துலையா? ஏக்கர் 5 கோடி. இன்னும் எவ்வளோ? எடப்பாடி ஆட்சியில் எவ்வளோ? ஆமாம், இப்போ கலைஞர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் 5 கோடி ரூபாய். இப்போ எவ்வளோ ஆச்சு? 15 எவ்வளோ சார் கணக்கு? 75 கோடி ரூபாய் இப்போ சொத்து ஆயிடுச்சு அந்த ஊரில். அன்னைக்கு ராமாபுரத்தில் எவ்வளோ ஆச்சு? நான் சார் ராமையா ஆமாம், முன்ன எவ்வளோ? எங்கள் இப்போ எடப்பாடி ஆட்சியில் எவ்வளோ? ஆமாம் 25 ரூபாய். இப்போ எவ்வளோ? 4 கோடி. இப்போ லட்சாதிபதி இருந்தாலும் இன்றைக்கி மலையில் வந்து லட்சாதிபதி இருந்தாலும் இப்போ கோடீஸ்வரன் ஆகிட்டாங்களாம். பூக்கடை உனக்கு ஊரில் சொத்து எவ்வளோ? எப்படியும் நாங்கள் வந்த பிறகு இப்பெல்லாம் கோடீஸ்வரன் ஆகிட்டீங்க இருக்கா? கோடீஸ்வரன் ஆகிட்டீங்க இல்லை? ஆமாம், எல்லாம் கோடீஸ்வரன் ஆகிட்டீங்க. இப்போ அங்கே உரிமை மீட்கிறாரா சின்னையா சொல்றாரு, காய் துப்புறாரு. அப்பனை காப்பாற்றுறதுக்கு அப்பனை பெத்த பிள்ளைக்கு என்ன செய்யணும்? அப்பனை காப்பாற்றும். பெற்றவர்களை காப்பாற்ற வேண்டும். அதுதான் பெற்ற பிள்ளையுடைய கடமை. இப்போ பெத்த அப்பனையே பெத்த அப்பன்றது கட்சியை நீக்கிறது உரிமை மீட்கிறது பேரணியை பேரணி நடத்துகிறாரா? இப்போ எங்களை பேசுவதற்கு அவர் தகுதி இருக்கிறதா? இதை உணர வேண்டும். நாங்கள் சாதாரண மக்களை பெரியலாம் மக்களை இந்த பகுதி மக்களை போராளியாக கேஸ் அவன் மேலே இப்போ வழக்கு கலைஞர் தான் கிட்ட 18,000 பேர்களுக்குள்ள கேஸை வித்ரா பண்ணார்.